So welcome English grammar la one more sentence நம்ம பார்க்கலாம் கவனிங்க. By 11 am all the students dash bracket leave the verb கொடுத்திருக்காங்க. The school after the Independence Day celebration என்ன சொல்றாங்க? Independence Day celebration முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டூடண்ட்டும் ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை நம்ம past perfect-ஆ சொல்லலாம். எப்படி? ஒரு past tense-ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த செயல் நடந்து முடிஞ்ச உடனே அதை தொடர்ந்து அதே past tense-ல இன்னொரு past tense செயல் நடந்து முடிஞ்சிருந்தா அப்போ ஃபஸ்ட்டு நடந்த அந்த இன்சிடெண்ட்டை நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்டில் சொல்லலாம். புரியுதா? அப்படி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்ச உடனே ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு போயிடுறாங்க. அப்போ இதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்டில் சொல்கிறோம். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இந்த போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் பக்கத்தில். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த இதே சிங்குலர் இருந்தால் ஹேஸு, அதே புளூரா இருந்தால் வி ஜே ஹேவ். எங்கன்னு கேட்டால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதே ஹீ ஷி இட்டு. இங்கே ஹேஸு பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஹீ ஷி இட்டு நம்ம ஹேட் யூஸ் பண்ணோம். எங்கே? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்தில். அதே சிங்குலரில், அதே ப்ளூரலாக இருந்தால் வி ஜே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணோம். எங்கே? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் ஹேடு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஹேடு போட்டுட்டு ப்ளஸ் அது கூட வெர்பை நம்ம எழுதணும், மாற்றி எழுதணும். ஸோ வெர்பை மாற்றி எழுதணும். அப்போ சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ப்ளூரல்ன்றதுனால தே, அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்ன்றதுனால தே அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேடு, அது கூட வெர்பு லீவ் என்னவா மாறுது? லெஃப்ட்னு மாறுது. லீவ் LEFT லெஃப்ட்னு இங்கே மாறுறது. அப்போ பை 11 AM ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் புளுரல், அதனால ஹேடு போடுறோம். ஹேடு வெர்பு என்னவா மாறுது? லீவு லெஃப்டாக மாறுறாரு. have left. So by 11 AM all the students had left the school after the Independence Day celebration. So புரிஞ்சிச்சுங்களா? இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், ஒரு சென்டென்ஸில் ஹேஸு சிங்குலருக்கு பிறகு ஹேவு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு வந்ததுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹீ ஷி இட்டு பக்கத்தில் ஹேடோ இல்லது இதுக்கும் ஹேடு தான் வரும். அப்போ சிங்குலர் இருந்தாலும் ஹேடு தான், ப்ளூரல் இருந்தாலும் ஹேடு தான். அப்போ சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேடு வந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக அந்த சென்டென்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேட்குங்க.